வணக்கம் நண்பர்களே. நடப்பு நிகழ்வுகள் 9/9/2024 அன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட், இந்தியா வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் முதல் வெளியுறவு அமைச்சர் கூட்டம் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தா சவுதி அரேபியாவோட தலைநகர் ரியாத்தில் நடந்தது. ஆக்சுவலாக வந்து சவுதி அரேபியான்னு சொல்லலாம், இல்லைன்னா ரியாத், ரெண்டு எது வேணால் கொடுக்கலாம். ஏன்னா சவுதி அரேபியாவில் இருக்கிற தலைநகரோட ரியாத்தில் தான் நடந்தது. மேக்ஸிமம் ரியாத் தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதை நல்லா இந்த ரெண்டு ஊர் பேருமே தெரிஞ்சு வச்சிங்க. இந்த நாட்டோட பேர் சவுதி அரேபியா, அங்கே இருக்கிற ஊரோட பேர் ரியாத், அதனோட தலைநகர் ரியாத். நீங்கள் கொஸ்டினை வந்து இப்படி ரிவைஸ் பண்ணி பாருங்களா. கொஸ்டின் சவுதி அரேபியாவோட தலைநகர் ரியாத் அப்படி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக எதில் நியூஸ் பேப்பரில் என்ன வருதோ அதை வச்சு நம்ம கொஸ்டின் மேக் பண்ணுறாங்க. அதனால் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சு நல்லது. ஓகே, இந்தியா வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் முதல் வெளியுறவு அமைச்சர் கூட்டம் சவுதி அரேபியாவில் தலைநகர் ரியாத்தில் நடந்தது. ரொம்ப முக்கியமானது, ரியாத்தில் நடந்தது. இதில் வந்து எஸ் ஜெய்சங்கர் வெளியுறவு அமைச்சர் இருக்கிறார்ல, அவர் தான் அங்கே போய் கலந்துக்கினாரு, கூட்டத்தில் பேசுகிறாரு. ஜஸ்ட்டு ஒரு அதெல்லாம் நமக்கு அதான் தேவை. ஜஸ்ட் இது மாதிரி தெரிஞ்சுங்க. யார் கலந்துனா எஸ் ஜெய்சங்கர் தான் கலந்துக்கிறாரு, வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர். அதுவும் தெரிஞ்சுக்கணும். சவுதி அரேபியா தலைநகர் ரியாத், அதுவும் தெரிஞ்சுக்கணும். எங்கெந்த மீட்டிங் நடந்தது அப்படின்றது ரியாத்தில் தான் நடந்தது, அதுவும் தெரிஞ்சுக்கணும். எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபுதாபியோட இளவரசர் ஷேக் கலித் பின் முகமது பின் சையது அல் நயன், இவர் பேர் ஃபுல்லாகவே ஒரே நேம் தான், ஒரே நபரோட பேர் தான் அது. அவர் வந்து அபுதாபியோட இளவரசர். இவர் இப்போ இந்தியா வந்துக்கிறார். அதனால் இந்த நேம் ரொம்ப முக்கியம், தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா கேட்க வாய்ப்பு இருக்குது. அபுதாபி இளவரசர். ஆக்சுவலாக அங்கே எங்கே அந்த கொஸ்டின் பேப்பரில் எந்த பேர் நீளமாக இருக்குதோ அதை ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஆன்சர் போடலாம். ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதே போல் கம்பேர் பண்ணவும் நம்மளை வைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தெரிஞ்சுங்க. ஷேக் கலித் பின் முகமது பின் சயீத் அல் நயன், இது ஒரே நபரோட பேர் தான். அது இளவரசர். அவர் இங்கே இந்தியாவுக்கு வந்துக்கிறார். அதனால் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னு சொல்கிறேன்னா நியூஸ் பேப்பரில் இருக்கிற அடிப்படையில் நான் சொல்கிறேன், புரியுதா? அப்போ நடப்பணிகளும் பார்த்தா இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமானது. இந்தியா வளைகுடா ரொம்ப முக்கிய மீட்டிங். இந்தியாவுக்கும் வளைகுடாவுக்கும் சேர்த்து ஒத்துழைப்பு கவுன்சிலின் முதல் வெளியுறவு அமைச்சர் கூட்டம் எங்கே நடந்தது அப்படின்னா சவுதி அரேபியாவோட தலைநகர் ரியாத்தில் நடந்தது. எஸ் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் கலந்துக்கினார். அபுதாபியோட இளவரசர் நம்ம நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்துக்கிறாரு. அவர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் கலித் பின் முகமது பின் சயீத் அல் நயன். இதான் கண்டபஸ். முடிஞ்சுதா? அடுத்தது பாருங்கள். விளையாட்டு செய்தி பார்த்தீங்கன்னா பாரா ஒலிம்பிக்கில் 17வது நடந்தது, பாரிஸில் நடந்தது. இது முடிஞ்சு போச்சு. சண்டேவோட ஞாயிற்றுக்கிழமையோட இந்த போட்டி முடிஞ்சிச்சு. இதில் ஜஸ்ட்டு இது மாதிரி தெரிஞ்சுங்க. இதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் நம்ம. அதனால் ஜஸ்ட்டு இந்தியாவுக்கு மட்டும் நம்ம எத்தனை தங்கம் அது மட்டும். இந்தியா வந்து 7 தங்கம், 9 வெள்ளி, 13 வெண்கலம், 13, 20, 29 பதக்கம் மொத்தமாக வென்றுக்கிறாங்க இந்தியா. இதுதான் அதிகப்படியான பதக்கம். போன தடவை விட இப்போ அதிகமாக எடுத்துக்கிறாங்க. 18வது இடத்துல இருக்குது இந்தியா. வந்து எத்தனை இருக்குது? 18வது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சீனா. எது வேணால் சீனா எதுனா ஜஸ்ட் அது மாதிரி தெரிஞ்சுங்க. இந்தியாவை தான் பேஸ் பண்ணி நம்ம நிறைய கேட்பாங்க. 18வது இடம் இருக்குது, நல்லா தெரிஞ்சுங்க. 18, 19, 20 நானே இப்போ கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். 18, 19 அப்படிங்கிற ஆப்ஷன் வைப்பாங்க. 18வது இடத்துல இருக்குது பாரா ஒலிம்பிக்கில். இந்தியா வந்து 7 தங்கம், 9 வெள்ளி, 13 வெண்கலம். இதுதான் நமக்கு அது முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தா US ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டி. இதில் வந்து இது ரொம்ப நாளாக நடந்தது இந்த போட்டி, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து சாம்பியன்ஷிப் யார் வாங்கிறாங்கன்னா அரினா சபலின்கா அப்படின்றவங்க தான் அந்த சாம்பியன்ஷிப் பரிசு வெட்டிக்கிறாங்க. அவங்க வந்து பெலாரஸ் நாட்டை சேர்ந்தவங்க. அரினா சபாலன்கா அப்படின்றது தான் அந்த பட்டத்தை வென்றுக்கிறாங்க. இவங்க தான் சாம்பியன் பண்ணப்படுகிறாங்க. இது மட்டும் போதும், வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. இதுவே ரொம்ப அதிகம் தான். ஏன்னா இவங்க வெளியாளுக்காக நான் சொன்னேன். இருந்தாலும் கேட்க வாய்ப்பு இருக்குது. US ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சாம்பியன்ஷிப் போட்டி. இது ரொம்ப முக்கியமானது. ஆனால் அரினா சபலின்கா சாம்பியன்ஷிப் வாங்கிறாங்க. பெலாரஸ் அந்த நாட்டை சேர்ந்தவங்க. இதுதான் வந்து எனக்கான கண்டாப்ஸ். ஏன்னா விளையாட்டு செய்தி பார்க்கும்போது இந்தியா ரொம்ப முக்கியமானது. இந்தியா 7 தங்கம், 9 வெள்ளி, 13 வெண்கலம், மொத்தம் 29 பதக்கம் வென்றுறாங்க. 18வது இடத்துல இருக்கிறோம் நம்ம இந்தியா பாரா ஒலிம்பிக்கில். US ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அரினா சபலிங்கா சாம்பியன் பண்ணுறது பெலாரஸ். இந்த மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபேக்டை மட்டும் தெரிஞ்சுங்க. கண்டாப்ஸ் ரொம்ப அந்தளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறீங்க. குரூப் 4 படிக்கிறவங்க, குரூப் 2 படிக்கிறவங்க கண்டாப்ஸ் தெரிஞ்சுங்க. ஸ்கீமு திட்டம் அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுங்க. ஓகே, அதுவும் நடத்துகிறேன், ஸ்கீமும் நடத்துகிறேன். அது 1 by 1 நான் போடுறேன். ஸோ நான் இப்போ தான் தலைவரில் ஆரம்பிச்சிடறேன். நம்மளுடைய தலைவர்லாம் நம்ம
லிஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் போடுறோம். அதே போல் இப்போ வந்து இதில் நியூஸ் பேப்பரில் வர திட்டத்தையும் நான் மேக் பண்ணி அது என்னென்ன திட்டம் வருதோ அதெல்லாம் அதை பேஸ் பண்ணி நான் அதையும் போடுறேன், திட்டத்தையும் போடுறேன் நான். சரி, ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில்